நல்லா சோப்பாக தான் இருக்கான் பையன், பார்க்கறதுக்கு சிவந்த மேனி உள்ளவன் இருக்கு, ஆனால் ராஜா மாதிரி இல்லை இல்லையா? பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இல்லை? ராஜா மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அவன் தான் ராஜா. கர்த்தர் பார்வைக்கு அவன் ராஜாவாக தெரிகிறான். அதே தேவன் தான் இன்னும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே தேவன் தான் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன் இன்னைக்கு செலக்ட் பண்ணாரு? இன்னைக்கு சில பெரிய ஊழியக்காரங்களாம் அன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க ஒரு நாட்டில். ஸோ ஃப்ளைட்லாம் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. போய் இறங்கிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அவர் ஒரு சீனியர் பாஸ்டர். அவர் வந்தார். அவர் அப்போ தான் என்னை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கினார். இப்படி என்னை பார்த்தாரு. நீங்களா வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமான்னு. எந்த பைபிள் காலேஜ் படிச்சிங்கன்னாரு. எந்த பைபிள் காலேஜும் போகலன்னு. சரி வாங்க. இவ்வளோதான் வரவேற்பு. அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம்னா நல்ல ஆள் பார்க்க ஸ்டவுட்டாக, நல்ல ஹைட்டாக, கம்பீரமாக பிரைஸ் த லார்ட் அப்படி அந்த பிரைஸ் த லார்டை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு சொன்னால் தான் நல்ல ஊழியக்காரர். தெரியுமா உங்களுக்கு? வேத பண்டிதராக இருந்தால் அவர் எப்படி சொல்லணும்? பிரைஸ் த லார்டை, பிரைஸ் த லார்ட், நல்லா இருக்கீங்களோ அப்படி கேட்டால் தான் அவங்க பாஸ்டாக ஒத்துப்பாங்க ஒரு காலத்தில். இப்போ என்னெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை ஆரம்பத்தில். அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம்னா ஒத்துக்கவே இல்லை. கன்ஃபார்மாக நான் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்? வெளியே பார்க்குறாங்க, ஆனால் கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு இல்லை, நீ முதல்ல உன் சபையில் ஒரு நாள் பாய் போட்டல்ல, ஒரு நாள் உங்கள் சபையில் உட்காந்து பெருக்குனீங்கல்ல, யாருக்கும் தெரியாத போது டாய்லெட்டை க்ளீன் பண்ணீங்கல்ல, அன்னைக்கே கர்த்தர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு நாள் உனக்கு ராஜவஸ்திரம் தரித்து குதிரையின் மேல் உட்கார வைத்து உன்னை ஊர் முழுக்க இவன் என்னுடைய பையன் என்று சொல்ல வைப்பேன் என்பதை கர்த்தர் அன்னைக்கே நிர்ணயம் பண்ணிட்டார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாரும் நினைச்சாங்க இவன் தான் சொல்லி, அவனே நினைச்சா நான் தான் சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பார்வை மொர்தெக்காயின் மேல் இருக்கிறது. எப்பவுமே நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்கும் நம்ம தானும் நினச்சிக்க கூடாது. ஆண்டவர் சிலரை உயர்த்தும் போது இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது அந்த உயர்வுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். புரியுதா? இவனுக்கா இந்த ஆளுக்கா அதெல்லாம் என்னால் முடியாது. சவுலை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம்? பேலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்களாம்? இவனா நமக்கு ராஜா. பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். சிலரை கர்த்தர் உயர்த்தும் போது, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பீங்க, உங்களை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆளாக இருப்பார், படிப்பு குறைவாக இருப்பார். திடீர்னு அந்த ஆழத்துக்கு உங்களுக்கு மேலே உட்கார வச்சுருவாங்க. ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி வைக்கிறாரு? உன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் கொஞ்சம் இருக்கு, அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒருத்தனை உட்கார வைக்கும் போது மேலான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறார். ஒரு தம்பி திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார். ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அவனை பாஸ்டராக உருவாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஆனால் ஒரு நாள் இறந்துட்டார். இப்போ அந்த தம்பி அப்படியே பாஸ்டர் ஆன உடனே அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒன்று உட்காந்துருக்குல்ல உள்ள, அவர்களுக்கு இவனை ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்குது? நான் பார்த்து விளையாடின பையன், நான் பார்த்து வந்த பையன், இவனா நமக்கு போதிக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? ஏலிகிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிச்சா ஏலி எவ்வளோ கெட்டவன் தான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னு கை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லு. ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு மேலாக ஒருத்தரை உட்கார வைக்கும் போது நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரியவர்களாக இருந்தாலும், இந்த சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு 30 தடவை 40 தடவை பைபிளை மொத்தமாக படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மேலேருந்து எது பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது? சாட்டிஸ்ஃபையே ஆகாது. இதெல்லாம் நான் அந்த காலத்திலேயே கேட்டேன், இதெல்லாம் அவர் அன்னைக்கே பேசிட்டார். இப்படி பேசிக்கிட்டு ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த ஆமான் மாதிரி என்னைத்தான் கனம் பண்ணுவார் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லை வேற ஒருத்தன் இருக்கான். அந்த வேற ஒருத்தனை கனம் பண்ணும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறதில்ல? செலக்ட் பண்ணுறதில்ல. ராஜாவாக இருக்கிறதுக்கு தாவீது தான் கரெக்டு, ஆனால் தளபதியாக இருப்பதுக்கு யோவாப் தான் கரெக்ட். அவனை தான் அங்கே செலக்ட் பண்ண முடியும். யோவாப் நினைக்கக்கூடாது நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது, நான் தான் சண்டை போட்டு இந்த தாவீது ராஜாவாக இருக்கிற பல யுத்தத்துக்கு நான் தான் நல்லா பண்ணியிருக்கிறேன், நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது? நீ இருக்க முடியாது தம்பி, நீ ராஜாவாக இருக்க முடியாது. ஏன்னா அது அபிஷேகம். கர்த்தர் அவனை மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. உனக்கு இன்னொரு அபிஷேகம், அவனுக்கு உதவி செய்கிற அபிஷேகம். பல நேரங்களிலே நான் மொர்தெக்காயாய் இருக்க வேண்டும், ஆமான் மொர்தெக்காயாய் மாறவே முடியாது.